ஒரு 10 months பிஃபோர் நான் எடுத்த வீடியோ இது. நான் வந்து பார்த்திங்கன்னா LIK படம் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அந்த படத்துக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் போயிருந்தேன். அப்படி போயிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog வந்து எடுத்தேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, அவங்களோட ரோல் வந்து ஒரு படத்தில் என்னவாக இருக்கும், அவங்களுக்கு பே எவ்வளோ இருக்கும். லைக் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கான பே எவ்வளோன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4 மணி ஆகுது. செம்ம டயர்டாக இருக்கேன். நான் தூங்கினதே வந்து 2 மணிக்கு தான். ஒரு 2 மணி நேரம் கூட என்னால் முழுசாக தூங்க முடியல. பட் இப்போ வந்து நான் விஆர் மால் வந்து போனோம். பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவரோட படம் தான். நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் போகிறேன். ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவென்ட் பாய்ஸாக பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக நான் போகிற கடைசி ஷூட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் போக மாட்டேன். லாஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அது வந்து ஒரு மெமரபுளாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், ஈவென்ட் பாய்ஸ், சைடு ஆக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட், டைலாக் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட், சைட் ரோல், மாப்பிள்ளை ஃப்ரெண்டு, மாப்பிள்ளை, ஹீரோ, ஹீரோயின்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இதில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கான பேமெண்ட்லாம் எவ்வளோன்னு சொல்லி நான் போக போக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்புவோம். லேட் ஆச்சு, இன்னும் 1 ஹவரில் நான் அங்கே இருக்கணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் முதல் ஆளாக அவங்க வந்தாகணும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கால் ஷீட் வந்து 8 hours. அது வந்து பெரிய பெரிய ஆக்டருக்கு. பட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து 12 hours, 13 hours, ஈவன் 15 hours கூட வந்து போகும். 1.5 கால் ஷீட் வரைக்கும் போகும். ஆனால் ஒரு கால் ஷீட்கான பேமெண்ட் மட்டும் தான் தருவாங்க. பேக் பண்ணிட்டேன். தண்ணி பாட்டில் அதெல்லாம் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து கிளம்பி விஆர் மாலுக்கு போக வேண்டியது தான். கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். லைக் இப்போ மார்னிங் 5 o'clock ஆகுது. போலீஸ் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஹெல்மெட் போட்டு போங்க. நம்ம ஹெல்மெட் போடுறது போலீஸ்கிட்ட ஃபைன் கட்டாமல் இருக்கிறது, போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறது அதுக்காக கிடையாது. நம்ம ஹெல்மெட் போடுறது நமக்காக. மார்னிங்கோ, மிட் நைட்டோ, நைட்டோ, ஆஃப்டர்நூனோ, எப்போ இருந்தாலும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. இட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு விஆர் மாலில் பார்க்கிங் பண்ண முடியாது. எங்களோட வண்டி வந்து அங்கே பார்க் பண்ண முடியாது. பர்மிஷன் எங்களுக்கு கிடையாது. ஆக்டர்ஸ், டெக்னீஷியனுக்கெல்லாம் உள்ளே வந்து விஆர் மால்குள்ளே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஆர் மாலுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரோடில் வந்து நம்ம பார்க் பண்ணணும். அந்த வண்டி அந்த போலீஸ் தூக்கிட்டு போகலாம், அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் அங்கே தான் பார்க் பண்ணணும். உள்ளே பார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி பார்க் பண்ணிக்கோங்க. 500 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். என்னோடய சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees தான். அதில் பாதி நான் பார்க்கிங் கொடுத்துட்டு நான் என்ன எடுத்துகிட்டு போவேன். நமக்கு பேசிக் நீட், நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் கூட நமக்கு இங்கே கிடைக்காது. நான் திருப்பி அங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ்கிட்டையும் ஏஜென்ட்கிட்டையும் நான் திருப்பி கேட்குறேன், சேஃபான்னு. எனக்கு சேஃபாக இல்லையான்னு சொல்லி நிஜமாக எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஒரு 10 வண்டி நிற்கிது அங்கே, நான் விட்டுருக்கேன். ஃபைன் போட்டு தூக்கிட்டு போனாங்கன்னா உண்மையிலேயே வந்து லாஸ் ஆகிடும். விஆர் மால்குள்ளே விட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்து பார்க்கிங் சார்ஜஸ் கட்டணும். ஆரம்பமே இப்படி இருக்குது. பார்க்கிங் இல்லாமல் கஷ்டப்பட்டு பார்க்கிங் விட்டு இப்போ வந்துன்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி எப்படி இந்த நாள் போகுதுன்னு சொல்லி. 5 மணிக்கு வாங்க, 5:30 மணிக்கு ஷார்ட் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லி ரொம்ப வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க. நான் 5:30 மணிக்கு தான் போனேன். 6:30 மணி ஆகுது. ஆனால் இப்போது கூட அங்கே இருக்கிற யூனிட்ஸை எதுவுமே வரல. கேரவன் ஒன்றா வந்துன்னு இருக்குது. ப்ளஸ் நம்ம உட்கார்ற பிளேஸ், எங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு க்ளீனான நீட்டான பிளேஸ் கிடையாது. நிறைய கக்கா போயிருக்கு. ஒரு அழுக்கான மோசமான பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துன்னு இருக்கோம். எங்கே உட்கார்றது கூட பிரச்சனை இல்லைங்க, நம்ம கீழே உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியான சானிட்ரி வசதி இருக்காது. பசங்க நம்ம ஏதாவது வந்து ஒரு மருத்துவமாக எங்கேயாவது போயிடுவோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க, கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு பேசிக் சானிட்டரி வசதி வந்து பார்த்திங்கன்னா சில லொக்கேஷன்ஸில் வந்து இருக்காது. ஹீரோ, ஹீரோயின், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களெலாம் வந்து கேரவனில் இருக்கும். ஆனால் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அதெல்லாம் இருக்காது. எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து ஸ்பாட்டில் இருக்கணும், 5:30 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ டைம் வந்து 6 மணி ஆகுது. ஆனால் இப்போவும் வந்து நாங்கள் வெளியே அந்த டர்ட்டான பிளேஸில் தான் உட்காந்து இருக்கோம். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம உள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது, உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, பாத்ரூம் போகிறதுக்கு சரியான சானிட்ரி பாத்ரூம் ஸ்பேஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. பசங்க நாங்களே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவோம்.
பாத்ரூம் கண்டுபிடிக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு. கேர்ள்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பாத்ரூம் வசதியும் இருக்காது. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு படத்துக்கோ சீரியலுக்கோ போகிறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் கைஸ். பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து இருக்காது. இந்த இடத்துல வந்து விஆர் மால். ஸோ இந்த வந்து மாலில் வந்து கண்டிப்பாக வாஷ்ரூம்லாம் இருக்கும். பட் சம் பிளேசஸில் வந்து நான் சொல்கிறேன். ஒரு வழியாக வந்து மேலே போங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வந்து மேலே போகிறேன். மேலே போனால் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலி எனக்கு ஷூட் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் காஸ்டியூம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஒரு கல்யாண சீனு, ஒரு ஜிம் சீன் அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. பட் இப்போது விஆர் மால்குள்ளே வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஹாப்பி ஃபீல் வந்து வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு சினிமா மேலே, தியேட்டர் மேலே, ப்ரொஜெக்டர் மேலே, ஸ்க்ரீன் மேலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு செம்ம பெருசாக இருக்குங்க. லைக் விஆர் மால்க்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதை தாண்டி ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இங்கே நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 500 rupees டிக்கெட். இது எதுக்குடா 500 rupees வந்து கொடுத்து ஒரு படத்தை பார்க்கணும்? அதை விட வந்து 200 rupeesலேயே படம் பார்த்துலாம்னு சொல்லி இருக்கிற கேஸ் நான். அதுவும் இது ட்ரூ ஐமேக்ஸ்லாம் கிடையாது. ட்ரூ ஐமேக்ஸ் இதோட ஒரு 2-3 மடங்கு பெருசாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஐமேக்ஸ் படம் வந்து சீக்கிரமே நான் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எங்கே இல்லை பிளாசோ, அந்த 2 இடத்துல வந்து ஐமேக்ஸ் இருக்குது. பட் இங்கே செம்ம பெருசாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் நைஸ். என்ன ஷூட்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தேட்டர்னாலே வந்து நான் கொஞ்சம் குஷி ஆகிடுவேன். 5 மணிக்கு வர சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கூட வாஷ் பண்ணாமல் நான் வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் உள்ளே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் செக் பண்ணுறாங்க. எனக்கு 2 விஷயம் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஒரு காஸ்டியூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ட்ரெஸ்ஸில் வந்து வாங்கன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கல்யாண ட்ரெஸ் வந்து போடுங்கன்னு சொல்லி ஏடியோ யாரோ சம்திங் சொன்னாங்க. ஓகே நான் காட்டினேன். ஓகே இது வந்து போயிட்டு கீழே போயிட்டு அயன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நான் கீழே போகிறேன். 3 floors கீழே போய் அயன் பண்ணுறதுக்காக நிற்கிறேன். என்ன மாதிரி வந்து ஒரு 50 பேர் நிற்கிறாங்க அந்த இடத்துல. 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தராக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி கொடுத்துன்னு இருந்தார். என் டைம் வரும்போது நான் வந்து அந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு ஏடி வந்தார். ஹீரோ காஸ்டியூம்னு சொல்லி ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்து இது ஹீரோ காஸ்டியூம் உடனே அயன் பண்ணி போடுங்கன்னு சொல்லி அதை கொடுக்கும்போது நான் இங்கே நிற்கிறேன். கொடுக்க போகிறேன். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அவர் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு 3rd floor போக சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணும்போது திருப்பி கீழே போய் அயன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ திருப்பி கீழே வந்து அயன் பண்ணுறதுக்காக கீழே வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஜிம் வேர்லேருந்து ட்ரெடிஷ்னலுக்கு வந்து மாற போகிறேன். வேஷ்டி கட்ட தெரியாமல் வேஷ்டி கட்டியிருக்கேன். எப்போ அவரும் தெரியாது. 5 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும். 5:30 மணிக்கு ஷார்ட்னு சொன்னாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுது. இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல. பசிக்குது. ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டோம். பட் ஆனால் இன்னும் எதுவுமே ரெடி இல்லை. இதுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. சும்மா சுற்றின்னு இருக்கேன் தேட்டருக்குள்ளே. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல. சும்மா உட்கார வச்சுருக்காங்க. பசிக்குது. சாப்பாடு போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் சும்மாவே உட்கார வச்சுட்டு சோறு போடாமல் ஃபைனலி சோறு போட்டாங்க. நாங்கள் போய் சாப்பிட்டு வரதுக்கு முன்னாடி சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. ஷார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆரம்பிச்சிடும். எப்போது 5:30 மணிலேருந்து 7:30 மணி 8 மணி ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் ஷார்ட் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் சீக்கிரம் சாப்பிடுவாங்க. ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் சரிடா போகிறேன்டா. நார்மல் மனுஷங்க அங்கே போனோன்னா கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவாங்க. ஒரு பேஸ்மெண்ட்டில் நான் சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அந்த தட்டை எடுத்துகிட்டு அது வாஷ் பண்ண போகிற அந்த வாஷிங் ஏரியா வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அவ்வளோ கேவலமாக இருக்குது. அங்கே வந்து தண்ணி அப்படியே நிற்கிது, ஸ்மெல் அடிக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தட்டு வாஷ் பண்ணி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நம்ம வரணும். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் இப்படி தான் இருக்கும். சில பிளேஸில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தனியாக இங்கே உட்காந்துன்னு இருக்கேன். என்ன ஷூட் என்ன சீன் எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரம் தூங்குவோமா? கைப்புள்ள இன்னும் முழிச்சுன்னு இருக்க. எதுக்கு என்ன சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, திருப்பி எதுக்கு என்ன மாற்ற சொல்கிறாங்கன்னு தெரில. நான் வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டு வந்தனோ இப்போ அந்த ட்ரெஸ் தான் இப்போ போட சொல்கிறாங்க. நான் வேஸ்ட் எதுக்கு மாற்றினேன், ட்ரெடிஷ்னலுக்கு எதுக்கு மாற்றினேன். திருப்பி 3 வாட்டி கீழே போய் மேலே வந்திருக்கேன். ஆனால் நான் வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டுருந்தனோ அதே ட்ரெஸ் தான் இப்போ போட போகிறேன் திருப்பி.
ஃபைனலி ஷூட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 3.5 ஹவர்ஸாக அந்த லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணாங்க. நல்லா தான் போச்சு. நான் பின்னாடி எங்கேயோ சைடில் ஓரமாக நின்றுருந்தேன். வெறுப்பாக இருந்துச்சுங்க. சினிமா பற்றி எதுவுமே தெரியாமல், கேமரா பற்றி எதுவுமே தெரியாமல், நடிப்பை பற்றி எதுவுமே தெரியாமல், டைரக்ஷனை பற்றி எதுவுமே தெரியாமல், சும்மா ஜாலியாக ஃபன்னுக்காக ஒருத்தன் வரானா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக நிற்கிறதுக்கு அவனுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ஷூட் பண்ணுறாங்க, அங்கே ஹீரோ என்ன டைலாக் சொல்கிறாரு, ஹீரோயின் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, யோகி பாபு காமெடிக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க, விக்னேஷ் சிவன் சார் வந்து என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வர நினைக்கிறாரு, ரவிவர்மன் சார் என்ன மாதிரி லைட்டிங் செட் பண்ணுறாரு, கேமரா எப்படி இருக்குது, லென்ஸ் எப்படி வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுது, எப்படி அவங்க வந்து இந்த ஷாட்டை வந்து ஸ்டேஜ் பண்ணுறாங்க, எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே நான் அப்சர்வ் பண்ணுறேன், எல்லாமே நான் யோசிக்கிறேன். எல்லாமே அப்சர்வ் பண்ணும்போது நான் அதில் என்ன ரோல்ரா பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்டாக பின்னாடி எங்கேயோ நின்றுருக்கேன். ஆல்மோஸ்ட் 3.5 ஹவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டு அந்த ஷாட் வந்து பண்ணிட்டுருந்தோம். எனக்கு பெருசாக வேலை இல்லை, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் பின்னாடி நின்றுருந்தேன், அவ்வளோதான் வந்து நான் பண்ணிருந்தேன். ஸோ இது வந்து இனிமேல் போகக்கூடாது. இனிமேல் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னால் கண்டிப்பாக போகக்கூடாது. ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பின்னாடி நின்று இருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நான் ஒரு இடத்துல சும்மா நிற்கிறதுக்காக நான் வந்து போக விரும்பலை. எனக்கு அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் ஹிட் ஆகுண்டே. வேறு யாராவது போனால் பரவாயில்லடா, நீ போகக்கூடாதுடா, உனக்கு இதெல்லாம் தெரியும், நீ தெரிஞ்சுக்கிட்டு உன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்து ஈவன் பாய்ஸாக போகும்போது தோணும். எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபோட்டோ வீடியோ இருக்குன்னு சொன்னால் நான் அழகாக இப்படி உட்காந்து இப்படியெல்லாம் சொல்லுவேன்ல, அது என்ன சொல்லாமல் நான் இப்படி எடுத்துட்டு நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. அப்படின்னாலும் வீடியோ ஃபோட்டோ கிடையாதுங்க. ஐ எம் a vlogger. இவர் ஒருத்தர் பேசின்னு இருக்காரு, நம்ம நடுவில் பேசின்னு இருக்கோம். பயங்கரமான பசி. ஒரு 3-4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் வந்து விட்டாங்க. அந்த லஞ்ச் பிரேக் வந்து நான் போனேன். லைக் ஒரு சின்ன டைலாக் போர்ஷன் வந்து எனக்கு இருந்துச்சு. படத்தில் வருதா இல்லைன்னா தெரியல, ஒரு சின்ன டைலாக் போர்ஷன் மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. என்னன்னா 96 நடிச்சாங்க பார்த்தீங்கன்னா கௌரி, அவங்க வந்து நடந்து போகும்போது அவங்க பேரை வந்து சொல்லணும். வந்ததுக்கு ஒரு 12 hours 13 hours நின்னதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஷார்ட் ஆச்சு கிடச்சிடுன்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் ஸ்டில் எனக்கு இருந்த ஒரு வெறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொன்னாங்க, 2 மணி 3 மணிக்கு வந்து முடிஞ்சிடும், ஷூட் வந்து முடிஞ்சிடும், நீங்கள் வந்து கிளம்பிலான்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி தான் என்னை வந்து இந்த ஷூட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. மார்னிங் 5:30 மணிக்கு நான் வந்தேன். அவங்க லேட் பண்ணுவாங்கன்னு தெரியும், 5:30 மணிக்கு தான் வந்தேன். 8:30 மணி 9 மணிக்கு தான் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் வந்து முடிஞ்சுது. லிட்ரலி 13 hours வந்து நான் அங்கே இருந்திருக்கேன். அது 1.5 கால் ஷீட்கான சம்பளம் வந்து கொடுக்கணும். ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 கால் ஷீட்லாம் கிடையாது, தர மாட்டாங்க. ஒரு கால் ஷீட்கான சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஓகே, என்னோடய பேமெண்ட் எவ்வளோ? 1200 rupees என்னோடய பேமெண்ட். அந்த ஒரு நாளுக்கான பேமெண்ட் 1000 rupees தான் கொடுப்பாங்க. பட் 200 rupees நான் எக்ஸ்ட்ராவாக பேசி வாங்குறது தான். நான் பேமெண்ட் கேட்டகரி நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகிறீங்கன்னா ரெகுலர் பாய்ஸ், ரெகுலர் கேர்ள்ஸ், ரெகுலர் லேடிஸ், ரெகுலர் ஜென்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupeesலேருந்து 600 rupees வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பாய்ஸ், ஈவன் கேர்ள்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரிச் பாய்ஸ், ரிச் கேர்ள்ஸ், அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500, 2000 வரைக்கும் இருக்கும். அது வந்து ரிச் பாய்ஸ், ரிச் கேர்ள்ஸ். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 rupeesலேருந்து 6000 rupees வரைக்கும் இருக்கும் டைலாக் ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே சம்பளம் இருக்கும். அவங்க வந்து போகிறதுக்கு அந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ணுவாங்க. லிட்ரலி அதுக்கே 2000 ரூபாய் கிட்ட பே பண்ணுவாங்க அவங்க போயிட்டு வரதுக்கு. அது எங்களுக்கு சம்பளமே வந்து 2000 ரூபாய்க்குள்ளே தான், 1000 ரூபாய் தான். ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து போகிறதுக்கு 2000 ரூபாய் தருவாங்க. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளமே இருக்கும். மாத சம்பளமாக பேசுவாங்க, இல்லை ஒரு நாளைக்கு சம்பளம் கூட பேசுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்டிஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க டிமாண்ட் பண்ணுறது தான், அவங்க சொல்கிறது தான். ஒரு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஹீரோனா அவங்க சொல்கிறது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டோட சேலரியோட கேட்டகரிஸ். ஒரு 2 to 3 months வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் போனேன். அது மூலமாக ஏதாச்சும் கிடச்சி எப்படியாச்சும் வந்து நம்ம போயிடுமான்னு சொல்லி எதிர்பார்த்து நான் வந்து போனேன். பட் ஆனால் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஒரு டைமுக்கு மேலே வந்து நமக்கு தோணும் பார்த்தீங்களா, நம்ம போடுற எஃபோர்ட்லாம் யூஸ்லெஸ், அந்த மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதோட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஈவன் பாய்ஸாக நான் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுதான் என்னோட லாஸ்ட் ஷூட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் ஈவன் பாய்ஸாகவும் நான் போகவும் மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. நான் சும்மா பின்னாடி நின்று ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறதுக்கு நான் இங்கே வரலை. நான் இங்கே வந்தது ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்காக, ஏதாச்சும் ஒன்று சாதிக்கிறதுக்காக. பின்னாடியே என்னால் நின்று என் லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்க ஆரம்பித்தேன். அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வெற்றியும் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஒரு ஆளால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தோத்துட்டே இருக்க முடியாது. அந்த தோல்வியே ஒரு நாள் அதுக்கிட்ட தோற்று போவோம். அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன், எனக்கான பிரேக் கிடைக்கிறதுக்காக. அண்ட் இல்லைக்கே படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன வந்து அந்த சீனில் கண்டுபிடிச்சிங்களா, வந்திருக்கான்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.